Hi viewers, welcome to our channel. நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 9th சயின்ஸ் பிரிட்ஜ் கோர்ஸ் மாடியூலில் டே 2க்கான ஆன்சரை பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டே 2ல் வந்து நம்ம பார்க்கக்கூடிய கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா எந்த டாப்பிக்லேருந்து பார்க்குறோம்னா மேட்டர் அரவுண்டஸ்லேருந்து. ஃபஸ்ட்டு கொஸ்டின், த நான் மெட்டல் விச் இஸ் இன் லிக்விட் ஸ்டேட் இஸ் டேஸ். ஆன்சர் இஸ் புரோமின். அதாவது திரவ நிலையில் உள்ள அலோகங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா புரோமின். தென் செகண்ட் கொஸ்டின், which metal is applied as a thin coating on certain types of sweet. நம்ம கடையில் பார்த்திங்கன்னா ஸ்வீட் வாங்குறப்ப பார்த்திங்கன்னா மேலே வந்து ஒரு கோட்டிங் மாதிரி போட்டிருப்பாங்க, ஒரு பேப்பர் மாதிரி சுற்றிருப்பாங்க. அது வந்து எந்த மெட்டல்னால் ஆனது அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா சில்வர். பிகாஸ் சில்வர் இஸ் எ மோஸ்ட் malleable metal. Because this silver metal can be hammered into very thin sheets. This tendency of metals is called malleability. அதாவது அந்த ஸ்வீட்டுக்கு மேலே இருக்கக்கூடிய உலோகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சில்வர் தான். ஏன்னா அதை வந்து பார்த்திங்கன்னா சுத்தியால் அடித்து மிகவும் மெலிதான தகடாக மாற்றக்கூடிய தன்மை அதுக்கு இருக்குது. அந்த உலோகங்களின் இப்பண்புக்கு தான் என்ன சொல்கிறாங்கன்னா தகடாக மாறும் பண்பு, அதாவது malleability அப்படிங்கிறாங்க. தேர்ட் கொஸ்டின், நேம் த சப்ஸ்டன்ஸ் விச் கண்டெய்ன்ஸ் போத் எலிமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ். பேசிக்கலி போத் எலிமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ் ஆர் பியூர் சப்ஸ்டன்சஸ். மோஸ்ட் எலிமெண்ட்ஸ் ஆர் எர்த் பாண்ட் வித் அதர் எலிமெண்ட்ஸ் டு ஃபார்ம் கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ். ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் அண்ட் ஆல்சோ சோடியம் குளோரைடு. பிகாஸ் சோடியம் அண்ட் குளோரைடு விச் கம்பைன் டு ஃபார்ம் டேபிள் சால்ட். அட் த சேம் டைம் வாட்டர் ஆல்சோ கம்பைன் ஆஃப் ஹைட்ரஜன் அண்டு ஆக்சிஜன் டு ஃபார்ம் வாட்டர். அதாவது பூமியில் உள்ள பெரும்பாலான தனிமங்கள் வந்து பார்த்திங்கன்னா வேதியியல் சேர்மத்தை உருவாக்க மற்ற தனிமங்களுடன் பிணைகின்றன. அதுக்கு எடுத்துக்கிறது தான் பார்த்திங்கன்னா சோடியம் குளோரைடு. சோடியம் மற்றும் குளோரைடு சேர்ந்து சால்ட்டை வந்து உருவாக்குது. அதே டைமில் ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் சேர்ந்து வந்து நீரை வந்து உருவாக்குது. ஃபோர்த்து கொஸ்டின், விச் மெட்டல் இஸ் யூஸ்டு ஃபார் மேக்கிங் ஃபுட் ரேப்பர்ஸ் ஒய். நம்ம கொஞ்சம் மேலே தான் ஒரு கொஸ்டினில் பார்த்தோம், ஸ்வீட்டுக்கு மேலே என்னென்னா ஒரு மெட்டல் யூஸ் பண்ணுறாங்க, அது சில்வர். அதே மாதிரி சாப்பாடு வாங்குறப்பையும் பார்த்திங்கன்னா ஒரு ரேப்பர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க, அது என்னென்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா அலுமினியம் ஃபாயில்ஸ் ஆர் யூஸ்டு டு ரேப் ஃபுட் ஐட்டம்ஸ். பிகாஸ் அலுமினியம் மெட்டல் இஸ் malleable, therefore it can be beaten into thin foils. அதாவது அலுமினிய உலோகம் இணக்கமாக இருப்பதால் அதை மெல்லிய படலங்களாக அடித்து உணவுப் பொருட்களை மடிக்க இந்த அலுமினிய தகடுகளை பயன்படுத்தலாம். ஃபிஃப்த்து கொஸ்டின், பென்சில் லெட் இஸ் மேட் அப் ஆஃப் மெட்டல், சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ். அதாவது அந்த பென்சிலில் இருக்கக்கூடிய அந்த காரியம் வந்து ஒரு உலோகம் அப்படின்னு சொல்கிறாங்க, இது சரியா தவறா அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் பார்த்திங்கன்னா ஃபால்ஸ். பிகாஸ் பென்சில் லெட் இஸ் மேட் அப் ஆஃப் கிராஃபைட் பவுடர் விச் இஸ் அன் அல்லோட்ரோப் ஆஃப் கார்பன் அண்ட் நாட் ஆஃப் லெட் மெட்டல். அதாவது அந்த பென்சில் இருக்கக்கூடிய காரியம் வந்து பார்த்திங்கன்னா மெட்டல் கிடையாது, இது வந்து அலோகம், அதாவது கிராஃபைட்னால் ஆனது இது. தென் சிக்ஸ்த் கொஸ்டின், ஒய் பெரிலியம் இஸ் பிளேஸ்டு இன் 4th place அண்ட் போரான் இஸ் இன் 5th place in the periodic table. ஆன்சர், ஆல் த எலிமெண்ட்ஸ் ஆர் அரேஞ்ச்டு இன் த இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் தர் அட்டாமிக் நம்பர். அதாவது பெரிலியம் வந்து ஏன் 4th பிளேஸ்லேயுமே போரான் வந்து ஏன் 5th பிளேஸ்லேயே பீரியாடிக் டேபிள் இருக்குன்னு கேட்குறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அனைத்து தனிமங்களும் அவற்றின் அதிகரிக்கும் அணு எண்ணிற்கு ஏற்றாற்போல் அமைக்கப்பட்டிருக்கும். த அட்டாமிக் நம்பர் ஆஃப் பெரிலியம் இஸ் 4, ஸோ இட் இஸ் பிளேஸ்டு இன் 4th place. அதாவது பெரிலியத்தினுடைய அணு எண் வந்து பார்த்திங்கன்னா 4, ஸோ அதனால் இது வந்து 4th placeல இருக்குது. தென் த அட்டாமிக் நம்பர் ஆஃப் போரான் இஸ் 5, ஸோ இட் இஸ் பிளேஸ்டு இன் 5th place. போரானுடைய அணு எண் வந்து பார்த்திங்கன்னா 5, இது வந்து 5வது இடத்துல இருக்குது. 7th கொஸ்டின், விச் இஸ் யூஸ்டு டு கட் அண்ட் கிரைண்ட் கிளாஸ். Answer is diamond. It is used to cut and grind glass because diamond is the hardest substance and it can easily cut glass and grind glass very neatly. அதாவது எந்த பொருளை பயன்படுத்தி அந்த கண்ணாடியை வந்து கட் பண்ணுறதுக்குமே அரைப்பதற்கு பயன்படுத்துகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வைரம். ஏன்னா இது ரொம்ப ஹார்டஸ்ட் சப்ஸ்டன்சஸ், ரொம்ப கடினத்தன்மை வாய்ந்தது. அதனால தான் இதை வந்து கட் பண்ணுறதுக்கும் அரைப்பதற்கும் பயன்படுத்துகிறாங்க. 8th கொஸ்டின், வாட் இஸ் த கெமிக்கல் நேம் அண்ட் ஃபார்முலா ஃபார் த ரஸ்ட். ரஸ்ட்னா துருப்பிடிக்கிறது. ஆன்சர், ரஸ்ட் இஸ் ஹைட்ரேட்டட் ஃபெர்ரிக் ஆக்சைடு. த ஃபார்முலா ஆஃப் ரஸ்ட் இஸ் Fe2O3 XH2O. இங்கே எக்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் இஸ் த நம்பர் ஆஃப் வாட்டர் மாலிகூல்ஸ் விச் இஸ் வேரியபிள். அதாவது காற்று மற்றும் ஈரப்பதத்தின் முன்னிலையில் இரும்பு வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய நீரேறிய ஆக்சைடாக மாறும் நிகழ்வு தான் என்ன சொல்கிறாங்கன்னா துருப்பிடித்தல் அப்படிங்கிறாங்க. 9th கொஸ்டின், நேம் த பிரைமரி மெட்டல் இன் மேக்னெட்டிக் சப்ஸ்டன்சஸ்.
Answer: iron, nickel, cobalt and some alloys of rare earth metals and also steel. 10th question. The symbol for gold is G. Say correct or incorrect. If it is incorrect, give the correct statement with the explanation. Answer: this statement is incorrect. அதாவது தங்கத்தினுடைய குறியீடு வந்து G என்பது சரியா தவறான்னு கேட்குறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா தவறு. Answer: gold gets its name from the Anglo-Saxon word giolo for yellow. Then the symbol AU comes from the Latin word for gold aurum. அதாவது மஞ்சள் நிறத்திற்கான ஜியோலோ என்ற ஆங்கிலோ சாக்சன் வார்த்தையிலிருந்து தங்கம் அதன் பெயரை பெறுகிறது. ஏயு என்ற குறியீடு தங்கத்திற்கான லத்தீன் வார்த்தையான ஆரம் என்பதிலிருந்து வந்தது. தேங்க்யூ வியூவர்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.